ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன் ராஜா. உமக்காக அர்ப்பணித்த இந்த காணிக்கை நீர் ஆமென்று அங்கீகரிங்க கர்த்தர். அதிலே மகிமைப்படுங்க. செபித்த ஒவ்வொருத்தரையும் மகிமைப்படுங்க. ஆமேன் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். யாருமே இதில் வெறுமையாக போகாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் அப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன். வாலிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. நீர் என்னை மறைத்து நீர் பேச முடியாக செபிக்கிறப்பா. இந்த வாரம் நம்மளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்ன மன்னா தந்திருக்கிறாரோ கர்த்தர் அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் அவர் கொடுக்கிற வார்த்தை நம்மளுக்கு இருக்கிறது. நம்மளுக்கு விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. எவ்வளோதான் காத்திருந்தாலும் எவ்வளோதான் செபித்தாலும் விசுவாசம் என்ற கேடகம் இல்லைன்னா எதுவுமே செய்ய எடுக்க முடியாது. கர்த்தர் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை நம்ம உட்கொள்ளணும். கர்த்தர் மகிமைப்படணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரேமியாவில் பாருங்க 17ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஹல்லேலூயா. அப்போ யாரை நம்ப சொல்லுதாரு ஆண்டவர்? கர்த்தரை மாத்திரம் நம்ப சொல்லுதாரு. நம்ம வசனம் படித்தோம். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், அவர் உங்களுக்கு மேய்ப்பரா இருக்கிறார் என்று படித்தோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, ஹல்லேலூயா, கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். நம்ம அவரே நம்பும் பொழுது, அவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது, விசுவாசம் என்ற கேடகத்தை பிடிக்கும் பொழுது நம்ம நிச்சயமாகவே பாக்கியவானா மாற முடியும். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மளை கைவிட மாட்டார். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, ஹல்லேலூயா, என் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை, என் ஜெபம் ஏன் பதில் இல்லை, என்ன அவர் சொல்லுதார்? நீ இன்னும் வச்சிருக்க நம்பிக்கை போதாது. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும்போது, இப்போ ஒரு மாடு வளர்க்குறோன்னு வைங்க, அந்த மாடு இவ்வளோ பால் நம்மளுக்கு கொடுக்கணும், நம்ம மாட்டு மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம பிள்ளை சம்பளத்துக்கு எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுலையாவது ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் ஒரு வெற்றி. அல்லேலூயா. இந்த கடத்திலிருந்து நான் வெளியே வந்துடுவானா, இந்த பலவீனம் எனக்கு நீங்குமா, அவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். அதெல்லாம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்க மனுஷன் தான் பாக்கியவான், பாக்கியவதிகள். அல்லேலூயா. நீங்க பாக்கியவானாக அநேகர் சொல்லத்தக்க, நீங்க பாக்கியவதிகள் என்று அநேகர் சொல்லத்தக்க, அல்லேலூயா, அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்க நம்ம அவரை அண்டிக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்க மனுஷன் தான் பாக்கியம். அவன் தான் எப்படி இருப்பானா, அவர் மேல் நம்பிக்கை வைக்க மனுஷன் தான். இந்த 8வது வசனம், அவன் தண்ணீருண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மழைத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தம் என்று தப்பாமல் கனி கொடுக்கிறமான மரத்தை போல இருப்பானாம். அவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான், அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் பாக்கியவானின் வசனம் கொடுத்தது. அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவன் தான் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா, அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும், மழை இல்லாம இருக்கலாம், செழிப்பு இல்லாம இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம், ஆனா நீ செழிப்பாதான் இருப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு இது எப்படி சொல்ல முடியும்னா, ஆண்டவருக்குள்ள நம்ம இருந்தா அந்த வீடு வித்தியாசம் காணப்படும். எந்த இது இருந்தாலும் இல்லைனாலும் அது மகிமைப்படும். அல்லேலூயா. பெரிய கோடீஸ்வரர் இருப்பாங்க, பெரிய லட்சாதிபதி இருப்பாங்க, ஆனா இந்த சந்தோஷம் அங்க இருக்காது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷம் இருக்காது. ஹல்லேலூயா. அதான் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் வசதியா இருந்தாங்களாம், ஒரு குடும்பம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டில். அப்போ அந்த கோடீஸ்வரம் இருக்கு குடும்பத்தில், அங்கே வீட்டில் கண்ணீரும் துக்கமும் பலவீனம் அப்படி பயங்கரமாக ஒரு போராட்டம். ஆனால் இந்த குடும்பத்தில் பார்த்தா பயங்கரமான ஒரு சந்தோஷம் இல்லை, சிரிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் அப்படி இருக்குமா. அந்த ஐயா கேட்டாராம் ஒரு நாள்,
நீங்க எவ்வளவு சம்பளம் அடிக்கும் அதுல தான் அப்படி ஓட்டுதீங்க. ஆனா இவ்வளவு சந்தோஷம் உங்க வீட்டுல இருக்குது. எனக்கு இத்தனை லட்சம் என் வீட்டுக்கு வருது, ஆனா என் வீட்டுல சந்தோஷம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் இல்லை, தாய் தகப்பனுல சந்தோஷம் இல்லை. அப்படி இருக்குமே என்ன காரணம் தான்? ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். எங்க வீட்டுல ஆண்டவர் இருக்கிறார். அதனால தான் என் வீட்டுல வெறுமையா இருந்தாலும் சமாதானம், சந்தோஷம். அல்லேலூயா. அவங்க வீட்டுல பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். ஆனா எவ்வளவு நாளும் வெளியே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள்னா ஒண்ணு வெறுமையாய் வீட்டுல ஒரு நேரம் ஆகாரத்துக்கு புசிக்க இல்லைனாலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் வெளியே போய் எனக்கு என் வீட்டுல என் பானை வெறுமையா இருக்குது, என் பாத்திரம் வெறுமையா இருக்கு சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. சொல்ல மனசு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவருடைய பிள்ளைகளுக்கான இருந்து சந்தோஷம் இருக்குமே. சபத்தை ஏற்றிக்கிட்டு தானே இருப்பாரு. நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்கா, நான் உன்னை இப்படி ஆசீர்வதிக்க போறேன். இன்னைக்கு நீ வெறுமையா தான் இருக்கா, ஆனா ஒரு நாள் இந்த ஆசீர்வாதத்தை காண்பா. அவர் பேசிக்கிட்டு தானே இருப்பாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த வீட்டு உள்ளத்துல பேசாம எப்படி இருப்பாரு? அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கொஞ்ச நாள் தான் அந்த கஷ்டம், அதுல இருந்து அவனை தூக்கி எடுத்துருவேன். நான் ஒரு தாயை போல இருக்கிறேன், ஒரு தந்தையை போல இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு தகப்பை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டு சொல்வாரு, நான் உனக்கு தகப்பனா இருக்கல. அல்லேலூயா. அப்ப சமாதானம் வந்துடலாம் அந்த வீட்டுக்குள்ள. அல்லேலூயா. ஆண்டவரை அறியாத வீட்டுல சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. அது அவர் மேல நம்ம நம்பிக்கை விளைச்சல். அந்த வசனம் சொல்லுது, அவன் தண்ணீர் ஒன்றில் நாட்டப்பட்ட கால்வாய் ஓரமத்தில் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமலும் இலை பச்சையா இருக்கிறதை மழைத்தாழ்ச்சியிலா வருஷத்திலும் வருத்தம் என்று தப்பமல் கனி கொடுக்கிறமான மரத்தை போல் இருப்பான். இப்படி நீ ஒரு நாள் செழிப்பா. நீ அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கா. நீ விதைக்கிற விதை அப்படியே தான் இருக்கும். அது ஒரு நாள் ஒரு வசனம் சொல்கிறது, நீ ஆகாரத்திலே போட்டா நீ சில நாள் கழிச்சதே காண்பா. நீ கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது ஒரு நாள் சட்டிகளை அடித்து நீ பிறப்பா. அல்லேலூயா. ஆனா நம்மளுக்கு என்ன செய்யுது? பொறுமை இருக்காது. நம்மளுக்கு என்ன செய்யுது? ஆபிரகாம் அந்த நாட்கள எவ்வளவு நாள் பொறுமையா இருந்தாங்க. நம்மளுக்கு அந்த பொறுமை இல்லாம தான் நம்ம முறுமுறுக்கிறோம் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அவர் நம்ம சொல்றாரு, நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, நீ சில நாள் கழித்து அந்த ஆசீர்வாதத்தை காண்பார். அல்லேலூயா. அவன் நம்பிக்கை இருக்கு. அவன் தண்ணீரோடில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரத்துல பாருங்க. அல்லேலூயா. ஒரு இது நாடல் இருக்கிறது இருக்கும், அது என்ன செய்து படவே செய்யாது. ஒரு பச்சை வாய்க்கால் போது நீ பாருங்க, அதுகிட்ட இருக்கிற வேர்கள் என்ன செய்யாது? சீக்கிரம் படாது, அது துளிர் விட்டு கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள், அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். நீங்களும் அப்படிதான் ஆசீர்வதிக்க போறீங்க, நானும் அப்படிதான் ஆசீர்வதிக்க போறேன். இந்த நாட்களை நம்ம சீரோவா இருக்கலாம், இந்த நாட்களை ஒரு பலவீனமா இருக்கலாம். அவரை அண்டி கொண்டவர்கள் பாக்கியவான், அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவதிகள். அவரை அண்டிக் கொள்ளணும், அவரை உறுதியா பிடிக்கணும், அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். நம்ம எப்படி சொல்லணும்? அவரை உறுதியா பிடிக்கணும், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும், அவரை அண்டிக் கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன செய்ய? சிதறிடக்கூடாது, குழம்பிடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இருந்தா நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வாரு? அல்லேலூயா. எல்லா மரமப்பட்டாலும் நம்மளுக்குள்ள இருக்கிற வேர் அது துளிர் விடும். ஒரு வசனம் ஈசாக்கின் இதுல இருந்து என்ன செய்ய? அந்த வசனம் எப்படி? ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் விட்டு ஒரு கிளைகள் செழிக்கணும், ஏதோ ஒரு வசனம் உண்டு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிளைகள், அப்படிப்பட்ட ஒரு வேர்கள், அப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரம், நீங்களும் நானும் போடுகிற அஸ்திபாரம் வருது. இந்த நாட்களில் ஒரு அஸ்திபாரமா இருக்கலாம். கொஞ்சம் இந்த நாட்களில் நீ விதைக்கிறது ஒரு அஸ்திபாரமா இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னில் மகிமைப்படுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏன் எனக்கு அற்புதம் நடக்கல? ஏன் எனக்கு அதிசயம் நடக்கல? அவருடைய பிள்ளைகளுக்கு தான் வேலை வேணும், அவருடைய பிள்ளைகளுக்கு தான் பாடு, அவருடைய பிரச்சனை. ஆனா கர்த்தர் அதுல என்ன செய்வாரு? ஒன்னொன்னா தூக்கி விடுவார் மேல. அல்லேலூயா. சோதர நீதிமொழிகள் 3:5 எடுங்க. நீதிமொழிகள் அதுல 3:5 வசனம் படிங்க. ஹல்லேலூயா. எப்படி சொல்லுது அந்த வசனம்? உன் சுய புத்தி மேல் சாயாமல். நம்ம சுயத்துல எதுவுமே செய்ய எடுக்க முடியாது. ஒரு பிசினஸ் தொடங்குதோம், அதை சுயத்துல தொடங்கினா செய்ய எடுக்க முடியாது. ஒரு ஊழியம் இருக்குது, நம்ம சுயத்துல நம்மளுக்கு கிருபை இருக்கு, நீ ஊழியம் தொடங்க நிலைக்குமா? நிற்காது. அவர் அழைப்பு, அவர் வாக்குத்தத்தம்,
ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லு, உன் சுய புத்தி மேல் சாயாம உன் முழு இருதயத்தோட கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்து. எப்படி இருக்கணுமா? அவர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் கால்வாய் நாரம் நடப்பட்ட அலை மலத்தை போல செழிப்பான். அந்த வசனம் சொல்லுது, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. ஒரு இதுக்கு நம்ம செவித்து கொண்டு இருப்போம், அது விட்டவே கூடாது. அந்த செவகுறிப்பு நடக்க தட்டம், நம்ம அவருக்கு நன்றி சொல்ல தட்டம். அந்த செவகுறிப்பை என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. அல்லேலூயா. அது செவித்து கொண்டே இருக்கணும். அவர் மேல நம்பிக்கை வந்து அந்த செவகுறிப்பு ஆட்டம்பட்டியா ஓடிரும். அவர் மேல விசுவாசம் இருந்தா ஆட்டம்பட்டியா ஓடிரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்றார், உன் சுயபுத்தி மேல சாயாமல் உன் முழு இருதயத்தோட கர்த்தர் நம்பிக்கையாயிரு. அவர் என்ன செய்வாரு? விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உனக்கு அதிசயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உன்னை அற்புதங்களை காண உனக்கு அவர் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உனக்குள்ள இருக்கிறார். அப்ப இந்த நம்பிக்கை நம்மளுக்கு நிச்சயம் வரணும். ஆதியாமத்துல எடுங்க 49:22 வசனம் சொல்லுது, யோசேப்பை குறித்து பேசுது. அல்லேலூயா. ஆதியாமம் 49:22 வசனம், யோசேப்பு கனித்திரம் செடி, அவன் நீர் ஊற்றுண்டுள்ள கனித்திரம் செடி, அதன் கொடிகள் சூரியன் மேல் படருமா. அல்லேலூயா. இந்த நாட்களில் உங்களுக்கு யோசேப்புடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. இது நாள் நம்ம யோசேப்புடைய ஆசீர்வாதம் இழந்த நிலைமையில இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு யோசேப்பை எப்படி இருந்தா, அவன் நீரூற்று மடியில இருந்தான். அவன் எவ்வளவு உறுதியா ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து இருந்தான். அவன் எவ்வளவு தூரம் ஆண்டவர் அவன் மேல நம்பிக்கை, அவனுக்கு எவ்வளவு பாடுகள். சொந்த சகோதரர்கள் குழிகளை போட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் அவன் சொந்த சகோதரர் ஏசுனானா? இல்லையே, குழிகளை தான் தூக்கி போட்டுட்டு போனார்கள். பொறாமையின் முத்தம். தகப்பன் அவனை நேசித்தபடியால். அல்லேலூயா. பாருங்க, ஆனா அவன் யார் மேல நம்பிக்கை வச்சான்? யோசேப்பு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டான். அதனால அந்த வசனம் சொல்லி, யோசேப்பு கனித்திர செடி, நீங்களும் நானும் அவரை உறுதியா பற்றி கொண்டா, அவர் மேல் நம்பிக்கையா இருந்தா. ஆனா யோசிப்பு இப்படி நம்ம வாழ்ந்து காட்டணும் அல்லவா? நம்மளுக்கு விரோதமா எழும்பும் பொழுது நம்ம பொறுமை கைக்குள்ள கிருபை இருக்கிறதா? நம்மளுக்கு விரோதமா சத்துரு எழும்பும் பொழுது நம்ம தாழ்மைக்கு கிருபை இருக்குதா? அல்லேலூயா. நம்மளுக்கு விரோதமா மனுஷன் எழும்பும் பொழுது அந்த தாழ்மை நம்மளுக்குள்ள வரணும். நம்மளுக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்பும் பொழுது நம்மளுக்கு பொறுமை வரணும். நம்மளுக்கு விரோதமா ஒரு கூட்டம் நம்மளை அவதூறமா பேசும் பொழுது நம்மளுக்கு பொறுமை வரணும். அப்பதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யோசேப்புக்கு எத்தனை நெருக்கம் இருந்தது. போத்திபார் வீட்டுல விற்கப்பட்டான். அல்லேலூயா. அங்கே அடிமைத்தனத்துல இருந்தான். அவன் மனைவிக்கு அல்லேலூயா வேலை பார்க்கிற இடத்துல அவன் மனைவிக்கு தப்பித்து பாவம் தொடாத அளவுக்கு இத்தனையோ தூரம் அவன் தப்பித்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ஆனா கர்த்தர் யோசேப்போடு இருந்ததே அந்த கூடவது சகோதரர்கள் அறிந்து கொண்டார்களா? கொள்ளவில்லையா? பஞ்சம் ஒண்ணு வருகிறது. அந்த நாட்களை கடந்து போறார்கள் எல்லாரும். கர்த்தர் உன்னை தேடி வர நாட்கள் இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கிறது. நீ அந்த பொறுமை கை கொண்டா போதும், நீ அந்த தாழ்மை கை கொண்டா போதும். அந்த மீண்டும் அந்த ஆசீர்வாத ஊற்று திறக்கப்படும். மீண்டும் அந்த ஊற்று திறக்கப்படும். உனக்கு விரோதமா எத்தனை சதிகள் எழும்பினால் என்ன, எத்தனை கூட்டங்கள் எழும்பினால் என்ன, அவர் கேட்கிறது யோசிப்போடு இருந்த ஆண்டவர் உன்னோடு நான் இருக்கிறேன். அல்லேலூயா. குழிகளை போட்டால் அவன் முறுமுறுக்கல. அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறோம்? ஏன் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? நம்மளுக்கு பொறுமை இல்லை. நம்ம ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலை? நம்மளுக்கு தாழ்மை இல்லை. நம்ம ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலை? அன்பு இல்லை. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்றோம். அவதான் பாடல் மூலம் ஆண்டு சாய்ச்சரலா அவர் சாயிலா மாறணும். ஒரு ஊழியக்காரங்கள் மூலம் மாறணும் நினைப்பில்ல, அவர் சாயிலாகவே நீங்க மாறும் பொழுது கர்த்தர் உன்னோட இருக்கிறதே. உனக்கு விரோதமா எத்தனை குழிய வெட்டினாலும் நீ அவர் சாயிலா மாறும் பொழுது உன்னை தேடி வருவார்கள். அல்லேலூயா. சோத்ரம். பாருங்க, யாக்கோபு கூட ஒரு சாட்சி சொல்லலாம். யாக்கோபு போனா, அல்லேலூயா, யாக்கோபோட ஆடு பெருகுதுன்னுட்டு அல்ல மாமனார் எத்தனையோ பிளான் போட்டான். ஆனா யாருடைய ஆடு பெருகுச்சு? யாருடைய ஆடு பெருகுச்சு? அவன் திட்டம் எவ்வளவு? மாமனார் என்ன பிளான்லாம் போட்டான். ஆனாலும் இவன் இறைய வெட்டி போடுறதுக்கு பொலிச்சு ஆண்டவர் பெருக வச்சார வைக்கலையா? யாக்கோபு ஆசீர்வதித்தார வைக்கலையா? அல்லேலூயா.
அவன் மாமனார்ட்ட சண்டை போடவில்லை, அல்ல பிடிவாதமா தொங்கவில்லை. ஆனாலும் அவனுக்கு கொடுத்த மிருகச்சீவன் என்ன செஞ்சிச்சு? ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம சொல்றோம், ரட்சிக்கப்பட்ட பாத்திரத்தை சொல்றோம், நான் என் தேவனுக்கு நான் ஊழியம் சரி நான் சொல்றேன், ஆனா எனக்கு பொறுமை இல்லை, எனக்கு அன்பு இல்லை, எதுவுமே இல்லைனா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நான் கரெக்டா இருந்தேனா ஒரு நாள் சபை நிரம்பி வடியும். நான் கரெக்டா இருந்தேனா ஒரு நாள் சபை நிரம்பி வடியும். கர்த்தர் இந்த கிராமத்தில் எழுப்புதலை கட்டிடுவார். நீங்க கரெக்டா இருந்தா இந்த வருடம் முடியதுக்குள்ள எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அதுல இருந்து கர்த்தர் மீட்பு எடுப்பார். அவர் வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஹல்லேலூயா. யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்த ஆண்டவர் நிச்சயமாக. ஹல்லேலூயா. யோசேப்பு கனித்தரன் செடி, நீங்களும் நானும் ஹல்லேலூயா கனித்தரன் செடி. அவன் நீர் ஊற்றினுள்ள கனித்தரும். நீர் ஊற்று நீர் பாருங்க. ஹல்லேலூயா. நீர்னாலே நமக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஊற்றண்டில் உள்ள நீர், ஊற்றண்டில் உள்ள கனித்தரன் செடியா. அதன் கொடிகள் எங்க செய்யுமா? சுவர் மேல் என்ன செய்யுமா? அது நீரூற்றி இருக்குது அல்லவா, அது முளைக்கிற இடத்துல என்ன செய்யும்? படர்ந்து போய்கொண்டேதான் இருக்கும். நீங்களும் உலகமான ஆசீர்வாதத்திலும் ஆவிக்கிற ஜீவித்திலையும் நீங்க சோர்ந்து போகாம அவர்கிட்ட காத்திருந்தா அது படர்ந்து போய்கொண்டேதான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர், வசனம் நல்லதுதான், ஆராதனை நல்லதுதான். அல்லேலூயா. சோத்திரம், பாடல் நல்லதுதான், வீட்டுல காத்திருக்க நல்லதுதான். நம்ம சாயில் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய சரீரத்துல சாயில் எப்படி இருக்கிறது? நம்ம சரீரத்துல ஓடுற ரத்தம் மகா திருக்குள்ளதா இருக்கிறதா, மகா கேடு உள்ளதா இருக்கிறதா? அல்லேலூயா. துதிக்கிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம். இருதயம் எப்படி இருக்கிறது? சரீரம் எப்படி இருக்கிறது? எல்லாம் பார்த்துதான் ஆண்டவர் நம்மளை கண்ணீரை துடைக்க தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கலாத்தியர்ல பாருங்க 5:22. கலாத்தியர்ல யோசிப்படி ஆசிரியத்தை நீங்க ஆண்டவரை பெற்றுக்கொண்டு போறீங்க. ஹல்லேலூயா. கலாத்தியர், ஹல்லேலூயா. சோதரம் யோசிப்பி போல இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா. பாருங்க, கலாத்தியர் எடுத்து 5:22 படிங்க. அதுல 9 வார்த்தை குறிக்குது நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவின் கனியோ, ஒவ்வொரு கனியை பார்த்தோம். யோசிப்படி கனியை பார்த்தோம். ஹல்லேலூயா. எரேமியாவில கனியை பார்த்தோம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவர் சொல்கிறார் ஆவியின் கனி. ஹல்லேலூயா. அன்பு. அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு எத்தனை வரங்கள் இருந்தாலும் எத்தனை வல்லமை இருந்தாலும் அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் அவங்க அப்படி இருக்கிறாங்களேன்னு நம்ம விழுந்து போவோம். அவங்க ஒரு நாள் மனம் திரும்பவங்க, நம்ம கரெக்டா ஓடணும். நம்ம சிலர் எப்படி நினைப்போம், அவங்க ஹல்லேலூயா அதை பார்த்து நம்ம விழுந்து போகக்கூடாது. ஒருத்தர் ஒரு தப்பான இருக்கிறத பார்த்து விழுந்து போகக்கூடாது. நம்ம என்னச்சுன்னு அப்படி விழுந்து போறோம், அப்படி விழுந்து போகக்கூடாது. நம்ம எழும்பணும், நம்ம அதை கடைப்பிடிக்கணும். சொல்லாரு ஆவியின் கனியோ அன்பு. அன்பு இருக்க சில சந்தோஷம் வரமா வராதா? வரும். இந்த தியானிக்கு சில ஆண்டு எனக்கு அப்படி பேசுனா, அன்பு இருந்தா சந்தோஷம் வந்துருமா? ஹல்லேலூயா. அப்ப அன்பு ஏன் வர மாட்டேங்குது நம்மளுக்கு? ஹல்லேலூயா. அதான் ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சான். அப்போ ஒரு ஆண்டவரை அறிஞ்ச குடும்பத்துல இருந்து 2 பேருக்கு வரச்சுல. ஹல்லேலூயா. மேசியா செல்குமார் ஐயா அன்னைக்கு சொல்றத சொல்லு. அப்போ பாருங்க, வந்திருக்கச்சுல அப்போ 2 வாக்குவாதம் வந்துட்டு. வாக்குவாதம் வந்தோடனே நீனா நானா நீ வந்துட்டு வீட்டில் குடும்பச்சவன் நடக்கும்ல, நடக்கச்சில ஆண்டவர் சொன்னாராம் அது அறியாதது. அவங்க மேல தப்பே இல்லை, உன் மேல தான் தப்பு. அவங்க தானே ஆண்டவரை ரொம்ப சாபம் விட்டாங்க, எவ்வளவு பேசுறாங்க. அவங்க நீ அறியலையே, நீ அறிஞ்சு துணிகரமா சாபம் விட்டிய. நீ அறிஞ்சு துணிகரமான சாபம் எப்படி மன்னிக்க முடியும்? நீ அறிஞ்சு தானே சாபம் விடுதா? நீ அறிஞ்சு தானே சபிக்கா? நீ அறிஞ்சு தானே சபிக்கா? அதுக்கு எப்படி மன்னிக்க முடியும்னு கேட்டார் ஆண்டவர். அவங்க அறியாம சபிக்கிறாங்க, அறியாம பேசுறாங்க. நீ அறிந்து ஹல்லேலூயா ஆண்டவருடைய பிள்ளை எல்லாம் புரிந்தோ நீ சபிக்கா பாரு, நீ சாபம் விடுதா பாரு. நான் எப்படி உன்னை மன்னிக்க முடியும்? அறியும் வந்து மன்னிப்பாரு. அறிஞ்சோம் என்னைய மன்னியும் மன்னியோனா மன்னிப்பு இல்லை. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? சபிக்க கூடாது, சாபம் விடக்கூடாது. ஹல்லேலூயா.
அந்த வசனம், அன்பு இருந்தா சபிக்க மாட்டோம், அன்பு இருந்தா சாபம் விட மாட்டோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆவியின் கனியோ அன்பு. அந்த அன்பு இருந்தா சந்தோஷம் ஆட்டம்பட்டியா வந்துடும், சமாதானம் ஆட்டம்பட்டியா வந்துடும், நீடிய பொறுமை தன்னாலே வந்துடும், தயவு, நற்குணம், விசுவாசம், நற்குணம் வந்துடும். சொல்லலாம், ஏ அம்மா என்ன ஏச்சியஸ்னே, அந்த அக்கா பொறுமையோட இருக்காங்கப்பா, எவ்வளவு ஏச்சியஸ்னே. அந்த ஏசச்சில 4 ஆத்துமாக்கு கிட்டதுன்னா கர்த்தர் உண்மையிலேயே அவங்க கர்த்தரை தேடுதாங்க. இவ்வளவு பொறுமையா இருக்கும்னா எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியவதி. நற்குணம் வெளியே மனு வீசுமா வீசாதா? வீசும், வீசும். இந்த வருஷம் நம்ம மாறணும், இந்த வருஷம் கனி கொடுக்கணும், இந்த வருஷம் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். அந்த அன்பை பிடித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆவின் கனியை பிடிச்சு கொள்ளுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் வீசும். தயவு, நற்குணம், விசுவாசம், விசுவாசம். ஹல்லேலூயா. 2:23 சாந்தம், இச்சை அடைக்கும், இச்சை அடைக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. இதை இவ்வளத்தையும் நம்ம கை கொண்டு இத்தனை வசனத்தையும் நம்ம வார்த்தை இந்த 2லயும் 9 இது இருக்கிற நினைக்கிறேன். இந்த 9ஐயும் நம்ம கடம் பிடிக்கும் பொழுது நம்மளுக்கு அன்பு இருந்தா போதும். ஹல்லேலூயா. ஒரு ஜெயத்தை எடுக்க முடியும். சங்கீதம் 1:2 சொல்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 1 அதிகாரத்தில் 2வது வசனத்தை 1 வசனத்தை வாடிங்க. 3:2-3. ஹல்லேலூயா. அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும். அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு செய்யதெல்லாம் வாய்க்க போகுது. அந்த அன்பை கை கொள்ளும் பொழுது நீங்க எதை தொட்டாலும் அது ஜெயம் வரப்போகுது. ஹல்லேலூயா. நீங்க எதை விதைச்சாலும் அது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க? காண போறீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. வசனத்தை நம்ம உட்கொள்ளும் பொழுது, வசனத்தை நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை கடைப்பிடித்து வசனத்தை உட்கொண்டு அடுத்தவர்கள் நோகடிப்போமா? நம்ம நோகடிப்போமா? அப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது? என்ன ஆவி இருக்குது? ஹல்லேலூயா. நோகடிக்க மாட்டோம்லவா? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம அவருடைய பிள்ளைகள். அடுத்தவங்களை என்ன செய்ய மாட்டோம்? நோகடிக்க மாட்டோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் நீ ஆண்டவர் உச்சரித்துட்டாரு, பாக்கியவதி என்று அவர் உச்சரித்துட்டாரு. ஹல்லேலூயா. அப்புறம் நம்மளுக்கு சொல்லி நம்ம மேல நம்பிக்கை, நீ ஒரு பாக்கியவதி, நீ ஒரு பாக்கியவான், நான் உன்னை நம்பலாம் என்று அவர் சொல்லுறாரு. அந்த இதை நம்ம நிறைவேற்றணும் அல்லவா? ஹல்லேலூயா. யோசிப்பி போல பொறுமையா இருந்து கனி கொடுக்கணும் அல்லவா? வேறுற்று நீருற்றுல அல்ல எப்படி கனி கொடி படந்து கொடி படணும்ல. சோதரம் எங்களுடைய தோட்டத்தில் கிட்ட ஒரு வெத்திலையை கொண்டு நான் 2 சின்ன எதில தான் வச்சேன். அது படந்து போய் இப்போ வேலியில் ஏறி போகுது. அது போய் ஒரே பார்வையாக தான் இருக்கும். ஒரு சின்னது வச்சு அவ்வளவு. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அப்போ அதே போல நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் உலகமான ஆசீர்வாதத்தை நம்ம படந்து மகிமை படைச்சல. ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் நமக்கு இருக்கும். ஏசப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. என் பிள்ளை தாழ்மையை பிடிச்சா, என் மகன் பொறுமையை பிடிச்சான், என் மகா அன்பு எவ்வளவு நற்கணும், வீசணும், நற்கரையில் வெளிப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுத நேரம். ஆமென். பாருங்க, அதான் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. பிரியமா இல்லைன்னா வசனத்தை தூக்கி மடியில வச்சு வாசிக்க முடியுமா? ஹல்லேலூயா. அவர் மேல் அன்பு இல்லைன்னா தூக்கி வைக்க முடியுமா? ஹல்லேலூயா. காத்திருக்க தான் முடியுமா? அன்புதான். ஆனா நறுமணை வீச முடியல, நற்கரில் காண முடியல. கர்த்தர் இந்த 2027 அவர் சொன்னது வாக்குத்தத்தனுடைய கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், திருப்பி தேடை செய்வார். ஹல்லேலூயா. அவன் எப்படிப்பட்ட நீர்க்காலில் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுற மரத்தை போல் இருப்பான். செய்ததெல்லாம் வாய்க்கும். அப்போ உங்களுக்கு செய்தெல்லாம் வாய்க்க போகுது. சந்தோஷம் இருக்குதா? ஒருத்தர் முகத்திலும் சிரிப்பே வர மாட்டேங்குது.
ஒரு சந்தோஷம் வர முடிக்குது. நீங்க எதை தொட்டாலும் இனி வெற்றி, இது எதை தொட்டாலும் ஒரு செழிப்பு. இந்த 2026 திருப்பதியான 6 இன்னும் சந்தோஷமா இருக்குமா இன்னும் துக்கமா இருக்கும்னு தெரியல. ஒரு மகிழ்ச்சியான 2026 வருதுலா. போன வருஷம் 2025. அப்போ இந்த 2026 26 அதுலயும் ஒரு 6 வருது. அல்லேலூயா. அப்ப செழிப்பான 6, திருப்பதியான 6. அல்லேலூயா. நிச்சயமாக இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவன் நீர்க்காலில் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தான் கனியை தந்த இலைவர மரத்தை போல இருப்பான். நீங்க உங்க இலைகள் நம்ம எதை சேர்த்தாலும் இலைகளாம் சொல்ல உருந்து போகும். அதெல்லாம் உருந்து போகாது. ஆசீர்வாதம் உருந்து போகாது. ஆவிக்குரிய ஜீவன் உருந்து போகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மரத்தை போல நம்ம செய்ததெல்லாம் வாய்க்கும். இனி நீங்க தொட்டதெல்லாம் செழிப்பு, நீங்க செல்லதெல்லாம் போகிற விடையெல்லாம் ஆரோக்கியம். கர்த்தர் அவரை மகிமைப்படுகிறார். ஆமென். கர்த்தர் 55 பாருங்க, வசனம் 55:17 படிங்க. அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. அந்தி சந்தி மத்தியால வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுகிறேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அப்போ நம்மளுடைய நினைப்பு 3 வேளை நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஆனால் ஜெபிக்க முடியல, இறுதி எந்த இடத்துல பகுதியில் இருந்தாலும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அதுக்காக நம்ம கூடாரத்தில் வந்தால் ஜெபிக்கணும், வீட்டுக்குள்ள இருந்தால் ஜெபிக்கணும். அல்லேலூயா. எந்த பகுதியில் போனாலும் மத்திய ஒரு செம என்ன செய்யணும், இறுதியும் ஜெபம் பண்ணி நம்மளுக்கு முடிக்கணும். அல்லேலூயா. ஊழியத்துக்கு பண்ணணும், நம்ம குடும்பங்களுக்கு பண்ணணும். அல்லேலூயா. 3 வேளையும் அவருடைய சமூகத்துல அதிகாலை கூடாரத்துக்கு பண்ணிடணும், மத்தியாலை வேளையில கூடாரத்துக்கு பண்ணிடணும், ராத்திரி வேளையில 3 பண்ணிடணும். 3 வேளையும் கூடாரத்துக்கு பண்ணிட்டு நம்மளுக்கும் என்ன செய்யணும், தேவைகளுக்கு பலவீனங்களுக்கு அல்லேலூயா எல்லாமே நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். ஆண்டவரே எனக்கும் ஒரு செழிப்பை நீங்க கட்டளையிடுங்க அப்பாணி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மகிமைப்படட்டு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. அந்த வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா. அந்தி சந்தி மத்தியாலை வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 119 47வது வசனம் சொல்லுகிறது. 147. அதிகாலையிலே நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அதிகாலையிலே வசனத்துக்கு என்ன செய்யணுமா, காத்திருக்கணுமா. பாடலை பாடி துதிக்கும் பொழுது வசனம் நம்மளுக்கு பேசணும். அந்த வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கணும். அல்லேலூயா. அவருக்குள்ள இறுதி துடித்து கொண்டிருக்கும் பொழுது வசனத்தை தருவார், தரிசனங்களை தருவார், அவர் பேசுவார். அல்லேலூயா. அதிகாலை நான் எழுந்து சத்தமிட்டேன். அதிகாலை எழும்புறவர்கள் பாக்கியவான்கள். அதிகாலையில எழும்புறவர்கள் பாக்கியவதிகள். எத்தனை மணி நேரம் செபித்தாலும் அந்த அதிகாலை ஜெபம் பெரிய ஒரு பாக்கியத்தை தரும். அல்லேலூயா. அதிகாலையெல்லாம் நம்மளுக்கு ஆராதனை வைக்க ஆசையாக தான் இருக்குது, நம்மளுக்கு ஆத்மா இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நம்ம 5 மணிலேருந்து 6 மணி வரை நம்ம ஆராதனை வைக்கலாம். அதெல்லாம் பெரிய ஒரு பாக்கியம், நம்மளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, அதிகாலை நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அவர் வசனத்துக்கு நம்ம காத்திருக்கணும். ராத்திரிலாம் ஏங்கி படுக்கணும். குடும்பச்சபத்தில் அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டில் குடும்பச்சபம் நடக்குது? குடும்பச்சபம் எல்லா வீட்டிலையும் நடக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்களே விழித்துக் கொள்ளும். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் இதை கடைப்பிடிக்கணும் எனக்கு தெரியல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. லூக்கா 10 பாருங்க, லூக்கா எடுங்க, அதுல 10 39வது வசனம் சொல்லுது. லூக்கா 10 அதிகாரம் 39. அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. மார்த்தார் மரியாள் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா இடம் போயிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அமர்ந்து இருக்கிறது எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அல்லேலூயா. பாருங்க, அப்படி அமர்ந்து இருக்கும் பொழுதுதான் அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசு பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தையே கேட்டுக்கொண்டிருந்தாளாம். அல்லேலூயா. அப்படி நீங்களும் நானும் இருந்தா எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அந்த 30 40 வசனம் சொல்லுது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து. உலகம்
ஆண்டவர் வந்திருக்காரு, நீ பணிவிட செய்யறதுக்கு தான் அவ்வளோ அல்ல சமையல் கட்டில வேலை செஞ்சிருப்பா. அல்லேலூயா. பாருங்க, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதனால் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்து இருக்கிறதே குறித்து உமக்கு கவலை இல்லையா அப்படிங்க. கும்பிட்டு அருகிலே உங்களுடைய பாதத்திலே இவ இருக்கிறாளே சகோதரி, என்னை அவ விட்டுட்டு வந்துட்டா, நான் ஒத்தையில செய்து முடிக்க இவ்வளவு நேரம் ஆயிட்டு, அவ விட்டுட்டு வந்தது உமக்கு வருத்தம் இல்லையான்னு கேட்கிறா. அல்லேலூயா. ஏசு அவளுக்கு பிரத்திரமாக சொல்ல, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களுக்கு கவலைப்பட்டு கலங்கிறா, தேவையானது ஒன்றே, மரியாள் நல்ல விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் அவருடைய கரத்துல காத்திருக்கிறது நம்மளுக்கு அதிகமா இருக்கணும். அல்லேலூயா. அந்த மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டதை போல நம்மளும் நீங்களும் நானும் அவருடைய கரத்துல காத்திருந்து அந்த நல்ல பங்கை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அந்த வேலை செய்து, ஆண்டவர் நீ பாவம் அவளுக்கு கொஞ்சம் செஞ்சிருக்கலாமே ஆண்டவர் சொல்லல. அல்லேலூயா. சோதரம். இந்த நாட்களை வேலை வேலை என்று அவருடைய கரத்துல பார்த்திருக்காம மக்கள் ஓட்டத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகம் போகும் பொழுது அவர் கேட்பார், நீ நல்ல பங்கை எடுக்கலையே. எத்தனை பேர் நம்ம அவர் கரத்துல காத்திருக்கிறோம். அல்லேலூயா. மரியாளை போல நல்ல பங்கு எடுக்கிறோம், இல்ல மார்த்தாளை போல உலகமான வேலையை ஓடி 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 அல்லேலூயா ஸ்தோத்திரம் செய்து கொண்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. அவர் சொல்லலையே, நீ வேலை செய்து அவர் மகிமைப்படுத்தலையே. மார்த்தாள் அல்லேலூயா அவன் நல்ல பங்கை எடுத்தாள்னு தான் சொன்னார். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? மரியாளை போல நல்ல பங்கை கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. மார்த்தாள் இல்லை, நம்ம மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. யோசேப்பை போல நம்ம கனி கொடுக்கணும். அல்லேலூயா. தாவீதை போல நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமா இருக்கட்டும் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. அல்லேலூயா. யோசேப்பை ஆசீர்வதித்த ஆண்டவர், தாவீதை ஆசீர்வதித்த ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. என் பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன். ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னீரே ராஜா. அவன் தான் நீரூற்று வண்டையிலோடு நடப்பட்ட கனி கொடுக்க மரத்தை போல இருப்பான்னு சொன்னீரே. யோசிப்பு ஆண்டவரே கனி கொடுத்த ஆண்டவரே, ஆண்டவரே சோத்திரம். கொடி படர்ந்ததே போல படர்ந்ததே ராஜா அவனுடைய உற்ற ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இழந்த ஆசீர்வாதத்தை, அந்த யோசேப்புடைய ஆசீர்வாதத்தை, அந்த ஆபிராமுடைய ஆசீர்வாதத்தை, அந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை, அந்த தாவீதுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த வாரம் ஆண்டவரே நீர் கொடுத்து உம்மை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் மகிமைப்பட ராஜா நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே பலவீனமா இருந்தா பலவீனங்கள் மறையட்டும் இயேசு நாமத்தினால். கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனிகளை நீர் உருவாக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமணத்துக்காக ஏங்கி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் உடைபடட்டும் ஆண்டவரே. அப்பா வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வேலை வாய்ப்பு வாசலை திறந்து கொடுக்கணும் ஆண்டவரே. கடத்தோடு இருக்கிற மக்களுக்கு கடன் தொல்லைகள் இந்த வருஷம் மறைந்து போகணும் ஆண்டவரே. பலவீன பகுதிகளா நீங்க சுமந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சாபத்தினால் வருகிற சுகர் நோயெல்லாம் மறைந்து போகட்டும் இயேசு நாமத்தினால். பிரஷர் நோய்கள் இயேசு நாமத்தில் மறையட்டு. ஓ சரீரத்தில் ஓடுகிற ஒவ்வொரு உறுப்புகளில் இருக்கிற பலவீனத்தை உருவாக்குற சூனியங்கள் அழிக்கப்பட்டு இயேசு நாமத்தினால். இயேசு நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தினால் அதிசயம் நடக்கட்டும். உங்களுடைய ரத்தம் ஒவ்வொரு சிரசில் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு உறுப்புகளையும் உங்க ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு நரம்புகளையும் உங்க ரத்தம் ஓடட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வீண் செலவை உருவாக்குற வேதிகள் மறையட்டு இயேசு நாமத்தினால். வீண் செலவுகளை உருவாக்குற ஆவிகள் வெளியேறட்டு இயேசு நாமத்தினால். உங்க தழும்புல கரம் தொடுவதாக. உங்க கரத்தை தொடுங்க டேடி. உங்க தழும்புல கரத்தை வைங்க ஒரு சிரசின் மேலையும். கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பிரயாணத்துல இருங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே.
ஊழிய பாதையிலே உயர்த்தி வைத்தீரே, ஊழிய பாதையிலே உயர்த்தி வைத்தீரே, கிருபை தந்தீரே மகிமை பட்டீரே, கிருபை தந்தீரே மகிமை பட்டீரே. உம்மை நம்பி வந்த எனக்கு நன்மை செய்தீரே, இன்பம் தந்தீரே. நன்றி ஏசப்பா. உம்மை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு நன்மை கொடுத்து அனுப்புங்க, இன்பத்தை கொடுத்து அனுப்புங்க. ஊழிய பாதையில் அப்பா உயர்த்தி வைங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், பாதுகாக்கட்டும். தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. நீர் தூரத்துக்கு தேவன். கர்த்தர் தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். சத்துரு வேணுவின் களையை விதைக்காதளுக்கு என் தேவன் பெரியவர் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிமைப்படும், வெளிப்படும். ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, விவேகத்தை கொடுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. விவசாயிகளை ஆசீர்வதிங்க. மிருக ஜீவன் வளர்க்கிற குடும்பங்களை இரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிங்க அப்பா. ஆமென் ராஜா. ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஜெபிக்கும் பொழுது ஒரு மாற்றம் வரட்டும், ஒரு வித்தியாசம் வரட்டும், ஒரு செழிப்பு நற்கிரிகள் வெளிப்படட்டும், நறுமணம் வீசட்டும். பொறுப்படுத்துக்கலாம். ஆகாரம் புசிக்க செய்யும், அது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரே ஆகாரத்து கொடுக்கிற குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென் ராஜா. உமக்கு நன்றி. பொறுப்படுத்திக்கொள்ளும் பெரிய காரியங்களை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.